பிரைஸ் பீ டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. கடந்த சில நாட்களாக நாம் பார்த்துட்டு இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து. ஏற்கனவே நான் சொன்னபடி கர்த்தருக்கு பயப்படுறதுங்கிறது அவர் நம்மளை தண்டிச்சிருவார்னு கிடையாது. நம் மீது அன்பு வைக்கிற தேவன் மேலே நாம் முழுமையாக அன்போடும் பயபக்தியோடும் நடந்துக்கிறது, அவருடைய கற்பனைகளின்படியும் கட்டளின்படியும் நம்ம சரியாக நடந்து அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வழி விலகாமல் இருக்கிறதே கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது. அந்த அன்பின் நிமித்தமாக வர பயம். அப்படி நம்ம கர்த்தருக்கு பயந்து நடந்தோமே ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை கர்த்தர் நம்மளுக்கு தருகிறவராக இருக்காரு. அந்த நன்மைகளை நாடி அல்ல, உண்மையாகவே நாம் அவர் மீது அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளின்படி நடக்கிறதுக்கு நம்மளுக்கு சில வசனங்களையும் ஆண்டவர் காண்பிச்சிட்டு இருந்தாரு. அப்படி இன்றைக்கு நாம பார்க்க போற வேத பகுதி மல்கியா 4வது அதிகாரம் வசனம் 2, மலாச்சி சாப்டர் 4 verse 2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியிலே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அப்படி ஆண்டவருக்கு பயந்திருக்கும் போது நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படி மாறும்? அவருடைய நீதியின் சூரியன் நம்ம மேலே உதிக்க போகுதுன்னு அர்த்தம். நம்மளுடைய வாழ்க்கையில் இடுக்கமான கடினமான பல சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய ஃப்யூச்சர் பற்றி நமக்கு முழுசாக தெரியாது. நம்மளுடைய ஆண்டவருக்கு நம்மளை பற்றி முழுமையாக தெரியும். நம்மளுடைய வாழ்க்கைக்கான வெளிச்சம் அவர் தான். அவரே நித்திய வெளிச்சமாக நம்மளோடு கூடவே இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா பிரகாசத்தையும் உண்டு பண்ணுவார். இந்த வசனத்தில் சொல்கிறபடி அவருக்கு பயந்திருக்கும் போது அவருடைய நீதியின் சூரியன் நம்ம மேலே உதிக்கும், அதோட செட்டிலின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். அப்படி இருக்கும் போது நம்ம எப்படி இருப்போம்? வெளியில் புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள்னு சொல்லியிருக்காங்க. அந்தபடி நல்ல ஒரு செழுமையான வாழ்க்கையே நமக்கு கர்த்தர் வச்சிருக்காரு. நாம் சில நேரங்களில் அதை உணராமல் நம்மளுடைய கஷ்டங்களும் இடுக்கமான பாதைகளையும் சில வழிவிலக்கி போகிற காரியங்களை பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. எந்த நேரத்திலையும் கர்த்தரை பற்றும் உண்மையான பயத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வசனங்கள் திருப்பி திருப்பி நம்மளுக்கு நினைவு கூறுது. அதே போல சங்கீதம் 112வது அதிகாரம் 1 வசனம் எடுத்துட்டோம்னா, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்யவான். இந்தப்படியான வசனம் நம்மளுக்கு ஆண்டவருடைய கட்டளைகள் படி நம்ம பயந்து அதன்படி நடந்தோமே ஆனால் நாம தான் பிளஸ்டு பீப்புள்னு சொல்றாங்க. அப்படி என்னென்ன பிளஸ்ஸிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்திலேயே மேற்படியான வசனங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 168வது அதிகாரம் எடுத்துட்டோம்னா அதோட முதல் வசனமே என்ன சொல்றது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இந்த இடத்துலயும் அந்த மனுஷன் பாக்கியவான்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு மேற்படியான வசனங்கள் சொல்லுது. அவனுடைய கையின் பிரயாசத்தவன் சாப்பிடுவான், அவனுடைய மனைவி வீட்டோரங்கள் கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பா, பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் இருக்கிற ஒலிவு மர கன்றுகளா இருப்பாங்க, இந்த விதமா ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை வேதம் பட்டியலிட்டு காண்பிக்குது. அப்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் காத்திருக்கு. நேத்திக்கு நம்ம பார்த்தது போல யோசேப்பு, இன்னும் அநேகரை சொல்லலாம். அநேக இடுக்கணுக்கு நடுவில் போனாலும் தாவீது, எத்தனையோ பேர் நம்மளுக்கு வேதங்கள்ல பார்க்கும்போது அவங்க இடுக்கமான பாதைகளை கடந்து வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு வச்சிருந்த ஃபியூச்சர் ஆண்டவர் நன்மையாகவே வைத்திருந்தாரு. அந்தபடியான நீதியின் சூரியன் உதிக்கப்படும்படியா தேவன் எல்லாரையும் நடத்துவார் அப்படிங்கிறத இந்த வசனங்கள் நம்மளுக்கு காண்பிக்குது. இந்த வசனத்தை காண்பிச்ச தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உமக்கு பயந்து நடக்கும்போது அப்பா நீரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருந்து அப்பா உங்களுடைய நீதியின் சூரியனை எங்கள் மேல் உதிக்க பண்ணிக்கிறவரா இருக்கீங்களே ராஜா. அப்பா, உமக்கு பயந்து உம்முடைய கட்டளின்படி வாழ்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாகவும் பாக்கியவதிகளாகவும் கருதப்படுகிறார்களே ராஜா. அவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பண்ணுவீராக ராஜா. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெருக்கமான பாதைகளை அவங்க கடந்து வர பண்ணுங்க தகப்பனே. அப்படியாய் நீங்க செய்யப்போகிற எல்லா கிருபைக்காகவும் தயவிற்காகவும் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.